அமித்ஷா பாருங்க, அன்னைக்கு பீகாரில் தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் போகிறாரு, சீதா மாதாவுக்கு கோயில் கட்ட போகிறேன்றாரு. ஏண்டா கோயிலை கட்டிக்கிட்டே இருந்தால் அரசாங்க வேலையா? திருப்பரங்குன்றம் அது ஒரு பொலிட்டிக்கல் இதுக்காக, லாபத்துக்காக, அரசியல் ரீதியான தேர்தல் வெற்றிக்காகத்தான் அதை பெருசாக கிளப்பிட்டு இருக்காங்க. இப்போ பாஜக இங்கே இருந்து பார்லிமெண்ட் வரையும் தீபத்தூண் வழக்கு ஒழிக்குது சார். பாஜகவுக்கு எப்படியா இந்த தீபத்தூணை வச்சு இங்கே தமிழ்நாட்டை ரெண்டாக்கிறன்ற ஒரு எண்ணம் இருக்கா? பாஜக நமக்கு தெரியும், மத ரீதியாக மக்களை திரட்டி இந்துக்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய இந்த நாட்டில் அவங்கள வச்சு அரசியல் ஆதாயம், அதாவது நம்ம சட்டப்படிங்க, நம்ம செக்குலர் கண்ட்ரி, மதச்சார்பற்ற நாடு, எந்த மதத்தையும் யார் வேணாலும் ஃப்ரீ டு ஃபாலோ. அதில் யாருக்கும், நம்ம தமிழ்நாடு அதுக்கு முதல் உதாரணம். பாஜக ரொம்ப லாவகமாக நாங்கள் தான் இந்துக்களுக்கு பாதுகாவலர்கள் சொல்லி ஓட்டை வாங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே அவங்களால தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. மோடி இல்லை அப்படின்லாம் கிடையாது. நயினார் நாகேந்திரன் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர், அவர் திருநெல்வேலியில் இருக்கார். தீபத்தூண் பிரச்சனை திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. அங்கேருந்து இங்கே ஏன் அரெஸ்ட் ஆகுறாரு அவர்? நீங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறீங்களா? இந்து முன்னணியார் சொல்லுங்கள். இவங்களும் பாஜக வழியில் தான் முருகன் மாநாடுலாம் நடத்துகிறாங்க. ஏன் முருகன் மாநாடு நடத்துகிறாங்க? அறநிலையத்துறை அமைச்சருக்கு வேலை இதுவா? திமுகவும் அந்த ட்ராப்பில் விழுதுன்ற, இந்துக்கள் ஓட்டை வாங்கணுன்ட்டு. நாம் முருகனுக்கு விழா எடுக்கிறோம். அப்போ அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு சந்தனக்கூடு விழா எடுத்துருக்குதா அறநிலையத்துறை? கவர்மெண்ட் எடுக்குமா? கிறிஸ்துவர்களுக்கு விழா எடுப்பாங்களா? தென் தமிழகத்தில் அதனால தான் டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் விடாமல் இழுத்து பிடிக்கிறாங்க. அந்த சமூக வாக்குகள் தங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக. எடப்பாடி அவர் என்னவோ தம் கட்டுறாரு, நான் சேர்த்துக்க மாட்டேன்னு. ஆனால் இறுதியில் அமித்ஷாவுடைய முயற்சி தான் வெற்றி பெறும். இவங்க இந்த வட இந்தியாவில் நிகழ்த்துகிற மத கலவரங்களை எல்லாம் இங்கே நிகழ்த்த முடியாது. குஜராத்தில் அதை நடத்தலாம், ஆனால் அதை தமிழ்நாட்டில், கேரளாவில் இங்கெல்லாம் நிகழ்த்த முடியாதுங்க. அவங்க நினைச்சா கூட நிகழ்த்த முடியாது. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஆமாம், மதுரை திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு பாஜக இங்கே இருந்து பார்லிமெண்ட் வரையும் தீபத்தூண் வழக்கு ஒழிக்குது சார். பாஜகவுக்கு எப்படியா இந்த தீபத்தூணை வச்சு இங்கே தமிழ்நாட்டை ரெண்டாக்கிறன்ற ஒரு எண்ணம் இருக்கா? ரெண்டாக்கலாம் முடியாது. அவங்க பொலிட்டிக்கல் கேமு அயோத்தியாவை எடுத்துங்க. அயோத்தியாவில் பாபர் மசூதி இடித்து அங்கே ஒரு கோயிலை கட்டினாங்க. அதனுடைய பொலிட்டிக்கல் டிவிடெண்ட் அவங்களுக்கு யூபியில் கவர்மெண்ட் வந்தது, ஆல் இண்டியாவில் மத்தியில் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ அதனால் சும்மா இருக்கிறாங்களா? அடுத்தது இப்போ மதுரான்னு போகிறாங்க. மதுராவில் நீங்கள் போனீங்கன்னா தெரியும், மசூதியும் கிருஷ்ணன் கோயிலும் பக்கத்தில் இருக்கும். அப்போ இந்த மதுராவில் இருக்கிற மசூதியும் கிருஷ்ணன் கோயில் நிலத்தில் இருக்குது, அதை எடுக்கணுன்ற மாதிரி அடுத்த பேட்டிலுக்கு தயாராகிறாங்க. ஏன்னா அவங்க பாஜக நமக்கு தெரியும், மத ரீதியாக மக்களை திரட்டி இந்துக்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய இந்த நாட்டில் அவங்கள வச்சு அரசியல் ஆதாயம், அதாவது நம்ம சட்டப்படிங்க, நம்ம செக்குலர் கண்ட்ரி, மதச்சார்பற்ற நாடு, எந்த மதத்தையும் யார் வேணாலும் ஃப்ரீ டு ஃபாலோ. அதில் யாருக்கும், நம்ம தமிழ்நாடு அதுக்கு முதல் உதாரணம். ஏன்னா மத நல்லிணக்கத்துக்கு நம்ம தான் அடையாளம். எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு வார்த்தையே இங்கே சொல்லாடலே இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது தான். நீங்கள் போனீங்கன்னா நாகூர் தர்காவில் ஒரு 60% ஆள் இந்துக்கள் தான் இருப்பான். தர்காவில் போய் கும்பிட்டு போவாங்க. வேளாங்கண்ணி கோயிலுக்கு போங்க, ஒரு 50% இந்துக்கள் தான் இருப்பாங்க, கிறிஸ்துவர்கள் மட்டும் இல்லை. ஸோ இந்துக்கள் பொதுவாகவே, தமிழர்கள் குறிப்பாக, இந்த மத மாச்சரியங்கள், மத வெறிக்கெல்லாம் ஆளாக மாட்டாங்க. அதுக்கு வரலாற்று காரணங்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அது வட இந்தியாவில் அந்த நேர்மாறாக இருக்கிறதுக்கும் வரலாற்று காரணங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க தான் முகலாயர் அட்டாக்கை ஃபேஸ் பண்ணவங்க. முகலாய மன்னர்கள் அப்போ அங்கே நிறைய சேதாரம் விளைவிச்சவங்க. 3 பாகிஸ்தான் யுத்தத்தின் போது அடி வாங்கினவங்க வட இந்தியாவில் தான். ஸோ அவங்களுக்கு முஸ்லீம்கள் என்றாலே, சிறுபான்மை மக்கள் என்றாலே ஒரு வெறுப்பு இருப்பது என்பது அது ஒரு நேச்சுரலாக இருக்குது வட இந்தியாவில். அந்த வெறுப்பை பாஜக ரொம்ப லாவகமாக நாங்கள் தான் இந்துக்களுக்கு பாதுகாவலர்கள் சொல்லி ஓட்டை வாங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே அவங்களால தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. மோடி இல்லை அப்படின்லாம் கிடையாது.
இப்போ மோடி வந்து 400 சீட்டு ஜெயிப்போன்னு சொன்னார் 2024. மீடியாவும் அதை தான் சொன்னாங்க. ஆனால் என்ன நடந்தது? நீங்கள் சொன்ன மாதிரி அயோத்தியிலே தோத்தாங்க. எந்த அயோத்தி ராமரை வச்சு முதலீடு பண்ணி பொலிட்டிக்கல் டிவிடெண்ட் எடுக்கலான்னு நினச்சாரோ இவரே போய் கும்பாபிஷேகம் பண்ணார். 2 வருஷம் கழிச்சு தான் இப்போ தான் முழுமையாக கட்டிடப் பணிகள்லாம் நிறைவடைஞ்சிருக்கு. அதையும் மோடி போய் RSS பகவத்தெல்லாம் போடாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னால் ஏன் திறந்தீங்க? ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ தேர்தல் ஆதாயத்துக்காக இந்து மதத்தை, இந்து மக்களின் உணர்வுகளை, மத நம்பிக்கையை பயன்படுத்துகிற அடாத செயலை RSS, ஜனசங்கம், இப்போ பிஜேபின்ற பேரில் இருக்குது. அதுக்கு ஒரு 7-8 இருக்குது இந்து முன்னணின்னுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பிரச்சனை இருக்கட்டுங்க, அது கோர்ட்டுக்கு போகுது அல்லது அது நீதிமன்றத்து. நான் என்ன கேட்குறேன்னா, நயினார் நாகேந்திரன் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர். அவர் திருநெல்வேலியில் இருக்கார். தீபத்தூன் பிரச்சனை வந்துட்டு திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. அங்கேருந்து இங்கே வந்து ஏன் அரெஸ்ட் ஆகுறாரு அவர்? ஏன்னா இந்துக்களுக்காக உரிமை கூறலாம். இல்லை, நீங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறீங்களா? இந்து முன்னணியார் சொல்லுங்கள். அட் ஏ டைம் யூ கான் பி இந்து முன்னணி RSSன்னு சொல்லிட்டு இந்து மக்கள் திரட்டுறோன்னா அப்போ நீங்கள் அரசியல் கட்சி ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் எல்லா மக்களுக்கானது, எல்லா இந்தியர்களுக்காக தான் நீங்கள் பாடுபடணும். இப்போ அமைச்சராக ஆகுறாங்க, பிரதமர் ஆகுறாங்க, இன்னும் உறுதிமொழி இந்திய நாட்டில் இருக்கும் இந்துக்களுக்கு நான் சேவை செய்வேன் நான் சொல்கிறாங்க. அப்போது தே ஆர் ஆக்டிங் அகெயின்ஸ்ட் அவர் கான்ஸ்டியூஷன். செக்குலரிசம் என்பது நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்குது. இப்போ ராஜா காரைக்குடியிலேருந்து ஏன் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து அரெஸ்ட் ஆகிறாரு? இது இவங்களுடைய கேம் பிளானுங்க. அதாவது தமிழ்நாடு வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு மாநிலமாக, ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்குது. அப்போ அங்கே வந்து மதவாதத்தை ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னால் முருகன் இப்போ அமைச்சராக இருக்கார், அவர் மாநில தலைவராக பாஜக வந்து முருகனுக்கு வேல் எடுக்கிறேன்னு வேல் விழா ஒன்று நடத்தி சுற்றினாங்களே. இப்போ தமிழ்நாடு அரசாங்கமும் லேஸ்பட்டதுன்னு நான் சொல்ல விரும்பலை. இவங்களும் பாஜக வழியில் தான் முருகன் மாநாடுலாம் நடத்துகிறாங்க. ஏன் முருகன் மாநாடு நடத்துகிறாங்க? அறநிலையத்துறை அமைச்சருக்கு வேலை இதுவா? திமுகவும் அந்த ட்ராப்பில் விழுதுன்றேன், இந்துக்கள் ஓட்டை வாங்கணுன்ட்டு. அதாவது கருணாநிதி இருந்த திமுக இப்போ இல்லை. இப்போ துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்க, ஒட்டகம், யானை, புலி எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். நான் மத நம்பிக்கை கொஸ்டின் பண்ணல, அவங்களுடைய தனி உரிமை. ஆனால் மதம் பற்றிய ஒரு கொள்கை கோட்பாடு திமுகவுக்கு இப்போ மாறிடுச்சு. அதனால தான் போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் முதல்வரே சொல்கிறார், திமுகவில் 80% இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஏன் சொல்கிறாரு? ஏன்னா திமுகவை இந்து வெறி கட்சி, இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு அர்த்தம் சொல்கிறான். அவன் சொல்லிட்டு போகிறான். அப்போது நாம் வந்து முருகனுக்கு விழா எடுக்கிறோம். அப்போ அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு சந்தனக்கூடு விழா எடுத்திருக்குதா அறநிலையத்துறை? கவர்மெண்ட் எடுக்குமா? கிறிஸ்துவர்களுக்கு விழா எடுப்பாங்களா? அது அவங்கவுங்க பண்ணிக்கோங்க. அரசுக்கு எந்த மதமும் கிடையாதுங்க. அரசு மதமற்றது. மக்கள் மட்டும்தான் அவங்க கணக்கு தெரியும். மக்கள் தான் மதமற்றது தான் அரசாங்கம். அதுதான் நேரு காலத்துலேருந்து இதுவரையில் இருந்து. ஆனால் இப்போ மோடி வந்த பிறகு இப்போ அமித்ஷா பாருங்க, அன்னைக்கு பீகாரில் தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் போகிறாரு. என்ன பேசுவார்? ஏதோ பெரிய திட்டங்கள்லாம் சொல்லுவார், மெட்ரோ கொண்டு வருவோம். நான் அவர் சொல்கிறாரு சீதா மாதாவுக்கு கோயில் கட்ட போகிறேன்றாரு. ஏண்டா கோயிலை கட்டிக்கிட்டே இருந்தா அரசாங்க வேலையாது, அது பக்தர்கள் செஞ்சுக்கிட்டோம் சொல்லி பீகார் ஜெயிச்சு பீகார்ல போய் சொல்றாரு. திரும்பி பீகாரை முடிச்சுட்டா அடுத்து மேற்கு வங்கமும் தமிழ்நாடும் சொல்றாருல சார். அதுதான் நேற்று நான் பார்த்தேன் அவர் சொன்னதை. நான் ஒரு ட்விட்டர்ல போட்டிருந்தேன், அமித்ஷாஜி இதை வந்து தேர்தல் கமிஷனர்களுக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா? அப்போதான் அவங்க நல்லா முன்கூட்டி ஏற்பாடெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி வைப்பாங்கன்னு நான் ஒரு நையாண்டி பண்ணேன். அதாவதுங்க அவங்க நினைக்கிறாங்க மேற்கு வங்காளம் தமிழ்நாடுன்றது கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் உள்ள இடங்க. அது வங்காளமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு, இந்த 2 மொழியையும் அவங்களால வந்து வெல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி 2014 ஜெயிச்சார்ல, அதுக்கப்புறம் 21 இல்லையா, 19 ஜெயிச்சார் இல்லையா, ரைட். நீங்கள் மோடி அலை வீசுதுன்றாங்களே, அவங்க ஜெயிச்ச 300க்கும் மேற்பட்ட தொகுதிகளை எடுத்து பாருங்க. அதாவது இந்தி பேசும் மொழி பேசும் மாநிலங்களில் தான் ஜெயிச்சிருப்பாங்க. குறிப்பாக இந்த கவ் பெல்ட்டுன்றாங்கல்ல, இந்த பக்கம் குஜராத்லேருந்து இந்த பக்கம் பீகார், அந்த 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 கங்கை சமவெளி பிரசர், அங்கே தான் வந்து பசுவை மாதான்னு சொல்லி கும்பிடுறது, கோமாதா. அப்போ ஒரிசால ஜெயிக்கல. அதான் மாநில மொழி எங்கெங்கே அழிக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருக்கு சார்.
பஞ்சாப்ல ஜெயிக்கல. இன்னைக்கும் பஞ்சாப்ல வந்து பாஜக ஜெயிக்க முடியாது. ஏன்னா பஞ்சாபி, காஷ்மீரி, பெங்காலி, ஒடியா, மலையாளம், தமிழ், இதில் கர்நாடகா தான் கொஞ்சம் கரணம். ஒரு வாட்டி கர்நாடகாவில் பாஜக கொஞ்சம் ஜெயிச்சு, இந்த வாட்டி பரவாயில்ல, அங்கே மட்டும்தான் கொஞ்சம் இதாச்சு. மற்றபடி மொழிவாரி மாநிலங்கள் அந்தந்த தாய்மொழி இருக்க இடத்துல ஜெயிக்கவே இல்லையா பாஜக. மோடி அலையா இங்கெல்லாம் அப்படியே நின்று போச்சு. ஏன் மோடியா இந்த லேடியான்லாம் ஜெயலலிதா கேட்டாங்களா? மோடி ஜெயிச்சாரா? அதனால் வந்துங்க அது எல்லாமே வந்து ஒரு இதுதான். இவங்க அந்த இந்து ஹிந்தி இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நிற்காது. இந்த இந்த வழக்கை பொறுத்த வரையிலங்க மலை உச்சியில் வந்து கார்த்திகையின் போது இது பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. இப்போ திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறாங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளைக்கு முன்னால் தான் கொப்பரையெல்லாம் பெயிண்ட் அடித்து எடுத்துன்னு போவாங்க, திரி உள்பட நெய் உள்பட. அப்புறம் அங்கே போய் வச்சு ஏற்றிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது. ஒரு நாள் ரெடி பண்ணுவாங்க, அடுத்த நாள் ஏற்றிடுவாங்க. ஒரு டெம்பரரி செட்டப் தான், பர்மனெண்ட் ஃபிக்சர் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு கீழே தான் ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அமித்ஷா, மோடி எல்லாரும். நயினார் நாகேந்திரனை வந்து ஏன் மாநில தலைவராக போட்டாங்கன்றதுனா, அந்த தென் தமிழகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான சமூகம், முக்குலத்தோரை சார்ந்தவர் அப்படின்றது. இந்த பக்கம் நாடார் ஒரு சமூகம் இருக்குது, அதை வந்து பொன் ராதாகிருஷ்ணன் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஆக அவங்க இந்த சமூக சேர்மானம், சோஷியல் இன்ஜினியரிங்னு நாகரிகமாக ஜாதி அரசியல் அப்படி சொல்லிட்டு தென் தமிழகத்தில் அதனால தான் டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் விடாமல் இழுத்து பிடிக்கிறாங்க. அந்த சமூக வாக்குகள் வந்து தங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக. எடப்பாடி அவர் என்னவோ தம் கட்டுறாரு, நான் சேர்த்துக்க மாட்டேன்னு. ஆனால் இறுதியில் அமித்ஷாவுடைய முயற்சி தான் வெற்றி பெறும். ஏன்னா அவங்க வந்து ஒரு 30 தொகுதியோ 40 தொகுதியோ கொடுக்குறாங்கன்னா 20 தொகுதி குறைஞ்சது தென் தமிழகத்தில் வாங்கிடுவாங்க பாஜக. அதுதான் இந்த திருப்பரங்குன்றம் கூட. திருப்பரங்குன்றம் வந்து அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இதுக்காக, லாபத்துக்காக, அரசியல் ரீதியான தேர்தல் வெற்றிக்காகத்தான் அதை பெருசாக கிளப்பிட்டுருக்காங்க. இப்போ அதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ஜட்ஜஸ்ஸு அவங்க மேலே இம்பீச்மெண்ட்டு, இப்போ 56 ஜட்ஜிங்க வந்து அவருக்கு ஆதரவாக, முன்னாள் ஜட்ஜெலாம் சுவாமிநாதருக்கு ஆதரவாக, இப்போ பாராளுமன்றத்திலேயே அது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாகுது. இது வந்து அன்ஃபார்ச்சுனேட். நீதித்துறையில் வந்து ஒரு தீர்ப்பு வந்து இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி ஆகிறதும், இந்த அளவுக்கு வந்து சர்ச்சைக்குள்ளாகிறதும் வந்து அது வந்து சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பாராளுமன்றத்தில் எம்பி அனுராக் தாக்கூர் அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாநிலமே சனாதன தர்மத்தை எதிர்த்து நிற்குது, அந்த மாநிலம் தமிழ்நாடு, இது வந்து எவ்வளோ பெரிய இது குற்றச்சாட்டு அப்படின்னு நினைக்கிறாரு. சனாதன தர்மத்தை எதிர்க்கிறது தமிழ்நாடு மட்டும்தான், அது பெரிய குற்றச்சாட்டா? அவருக்கு பாவங்க, அவர் ஒன்றும் தெரியல, அவருக்கு விவரம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இவருக்கு இது மாதிரி பேச தகுதியே இல்லை. டெல்லியில் சிறுபான்மையினர் கலவரம் நடந்தப்போ புதுடெல்லியில் குண்டு துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளுங்கன்னு கோஷமிட்டவர் அவர் மந்திரியாக இருக்கிறார். அவரெல்லாம் மந்திரியாக இருக்கவே தகுதி இல்லை. ஏன்னா இந்திய மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அரசியல் சாசனப்படி உறுதிமொழி எடுத்துள்ள ஒருத்தர் ஒரு முஸ்லீம்களை துப்பாக்கி வச்சு சொல்லு கோலி மாரோன்லாம் பேசினவர், பொது வெளியில் கத்தனவர். அவர் வந்து ஏதோ சனாதன தர்மத்துக்கு தமிழ்நாடுன்னா இன்க்ளூடிங் அப்போ நாகேந்திரன், எச் ராஜா, அண்ணாமலையெல்லாம் கூட தமிழிசையெல்லாம் சனாதன தர்மத்துக்கு எதிராளிகளா? பாஜக ஆதரவாளர்களையும் சேர்த்துட்டாரா? என்டையர் தமிழ்நாடு அப்படி இல்லை. தமிழ்நாடுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குங்க, சமூக நீதி, மத நல்லிணக்கம். இது வந்து அது ரொம்ப நாளாகவே இருக்கிறதுங்க. அது ஏதோ இந்த கட்சியால் அந்த கட்சியால், இந்த தலைவரால் அந்த தலைவராலும் நான் அது கூறு போட விரும்பலை. தமிழர்கள் அவங்களுடைய வாழ்வியலே வந்து ஒரு மத நல்லிணக்கம் தான். சனாதன தர்மத்தை கடைபிடிக்காதவர்கள் இல்லை. சனாதன தர்மம்னால என்ன, அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது நம்ம நாட்டில் இந்துன்ற ஒரு மதமே கிடையாது. இங்கிலீஷ்காரன் வர்றதுக்கு முன்னால் அது தெரியுமா உங்களுக்கு? சைவம், வைணவம், பௌத்தம், சமணம், இதுதான் மதங்கள். அப்புறம் எங்கேருந்து இந்துன்ற வார்த்தை வந்தது? இந்து என்பது ஒரு மதமே கிடையாது. அதுக்குள்ளே நம்ம ஆராய்ச்சியெல்லாம் போவேனா. நம்ம சைவம் மதம் தாங்க, வைஷ்ணவர்கள் தாங்க. அப்போ இங்கிலீஷ்காரன் வந்த பிறகு ஹிந்துஸ்ன்னு அவன் உருவாக்குறது தான் இது. இந்து பழமையான மதம், அந்த மதம் இந்த மதம் ஒன்றுமே கிடையாது. இது சமீபத்தில் ஆங்கிலேயர்கள் நம்ம மேலே திணிச்ச பல விஷயங்களில் இந்து மதம் ஒன்று. இந்துன்றது என்ன சொல்லுங்கள்?
இந்து என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்ல ஆர்எஸ்எஸ்காரங்களாம் கோஷம் போடுறாங்க. இந்துன்ற மதமே கிடையாது. சொல்லுங்கள், வரலாற்று ரீதியாக எடுத்து பாருங்கள். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மத நல்லிணக்கம் என்பது தமிழர்கள் ஒவ்வொருத்தருடைய உணர்விலும் ரத்தத்திலே இருக்குது. இவங்க வந்து இந்த வட இந்தியாவில் நிகழ்த்துகிற மத கலவரங்களை எல்லாம் இங்கே நிகழ்த்த முடியாது. குஜராத்தில் அதை நடத்தலாம், ஆனால் அதை வந்து தமிழ்நாட்டில் கேரளாவில் இங்கெல்லாம் நிகழ்த்த முடியாதுங்க. அவங்க நினைச்சா கூட நிகழ்த்த முடியாது. அது காரணம் இங்கே இருக்க திமுக அதிமுகன்னு சொல்கிறீங்களா? இல்லை கல்ச்சுரலாக நான் தான் ஒரு கட்சி தலைமைலாம் சொல்ல, நான் தான் சொல்கிறேன். எம்மதமும் சம்மதம்ன்றது வந்து எப்போ வந்தது? 47க்கு அப்புறமாவா? அதெல்லாம் பாரதியார்லாம் எந்த அளவுக்கு பாடியிருக்காரு. அதனால் நம்ம தமிழர்கள் வந்து மத நல்லிணக்கத்துக்காக தான் எப்போதும் இருக்கும். இப்போ கேரளா நீங்கள் 1/3 கிறிஸ்டியன்ஸுங்க, 1/3 முஸ்லீம்ஸுங்க, 1/3 வந்து ஹிந்துஸுங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு இனக்கலவரம் கூட வர்றது இல்லையா? அவெல்லாம் மலையாளின்னு ஒரு கூட்டத்தில் அப்படி தான் சேர்றாங்க. மலையாளின்னு சொல்கிறாங்க, இல்லை தாங்கள் எல்லாம் இந்தியர்கள் நினச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து முஸ்லீம்கள் இந்துக்கள்லாம் ஒரு இனக்கலவரம் மத கலவரம் கேரளாவில் வந்ததே இல்லையா? எல்லாம் இருக்கா, எல்லாரும் ஆசாரமாக இருக்காங்க. ஐயப்பனுக்கு ஏகப்பட்ட பேர் போகிறாங்க இல்லைங்களா? அப்போ முஸ்லீம்கள் வட கேரளம் பூரா முஸ்லீம்கள் தான், கோழிக்கோடு கண்ணூர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துங்க தெரியாது. இன்னொரு காரணம்னு சொல்கிறாங்க, கம்யூனிசம் இங்கே ஆழ்ந்த சித்தாந்தங்கன்றதுனால தான் அப்படி ஒரு இதே இருக்கு. இல்லை இந்த இசங்களே கிடையாது. பெரியாரிசம் கம்யூனிசம் இதெல்லாம் நம்ம மக்கள் மனசில் இருக்குதுங்க. இது இந்த தலைவரால் இந்த கட்சியால் இந்த இசத்தாலன்றது நான் ஒத்துக்கலைங்க. நம்ம மக்கள் அப்படியே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. நான் தான் வரலாற்று காரணம் ஏன் வடநாட்டில் வந்து இப்படி ஒரு முஸ்லீம் விரோத மனப்பான்மையில் பெரும்பகுதி மக்கள் இருக்காங்கன்றதுக்கு காரணம் சொன்னேன் இல்லைங்களா? முகலாயர்கள் படையெடுப்பு, அப்புறம் இந்த பாகிஸ்தான் வார், தேசம் பிரிவினை அடைஞ்சது, இதெல்லாம் ஒரு மனசை வந்து காயப்படுத்தியிருக்கு. அதுக்கு மருந்து போட்டு அதை சரி பண்ண வேண்டிய ஆளுங்கட்சி பாஜக அதை நல்லா வச்சு மிளகாத்தூள் வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க தேர்தல் ஆதாயத்துக்காக. மதங்களிடையே அவங்க வந்து பிரிவினை உண்டாக்கிட்டே இருக்காங்க. பிரதமரே என்ன பேசுகிறாரு? ஓப்பனாக பேசுகிறாரு. கெலட்டா பண்ணுறவங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா கண்டுபிடிக்கலான்றார. ரொம்ப அதாவதுங்க மகா மோசமாக இந்தியா போயிட்டுருக்குங்க. இந்த ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி வந்து அகற்றப்படாவிட்டால் இந்தியா வந்து இந்த அளவுக்கு ஒற்றுமையாக இனிமேல் இருக்குமா அப்படின்றதே சந்தேகம்தான். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.